வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சீட் பீட் வச்சு ஃபிஷ் பார்க்க போகிறோம். சிம்பிள் வீவிங் மெத்தட் தான். நான் நைலான் ஒயரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மெட்டல் ஒயரில் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு நைலான் ஒயர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஈஸி தான், பிகினர்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கம்பி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பியில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சின்னதாக அந்த கம்பியோட இது கையை கிழிக்கிற மாதிரி தெரியுது. எவ்வளவு நம்ம உள்ளே தள்ளினாலும் அந்த ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு கம்ப்ளீட் நீட்டாக வரமாட்டேங்குது. நான் நிறையா ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அதனால் நான் இதுக்கு பதிலாக நான் நைலான் ஒயர்லேயே பண்ணுறேன். நைலான் ஒயரில் பண்ணும்போதுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. பட் ஃபினிஷிங் வந்துட்டு ஈஸியாக இருக்குது. நீட் ஃபினிஷிங் கிடைக்குது. சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னாலும் கையை கிழிக்காது. எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். வெயிட்டும் சேர்றது. ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னா கம்பியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு அது நல்லா ஸ்டிச்சு ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்டாக்க நீங்கள் வந்து நைலான் ஒயர் யூஸ் பண்ணுங்கள். நைலான் ஒயர் யூஸ் பண்ணும்போது நமக்கு சுருண்டுக்கும் டக்குன்னுட்டு நம்ம அதை பொறுமையாக செய்யணும். அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஒயரில் தான் பண்ண போகிறேன். நைலான் ஒயரில் 2 எண்டுலேயும் நான் வந்துட்டு ஊசி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உள்ளே போட்டு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி ஜாயின் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம்லாம் இழுக்க வேண்டாம். கொஞ்சம் கேப் விட்டு நமக்கு ஒரே ஒரு சிங்கிளாக ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுருக்கேன். விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டோம்னா இது நமக்கு வந்து கலண்டு வராது. ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 எண்டுலேயும் அதே போல் 2 நீடில் போட்டிருக்கேன். இந்த சைடு ஒரு நீடில், இந்த சைடு ஒரு நீடில் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1 மேலே 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். கீழே வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஒயிட்டு, இங்கிட்டு 2 க்ரீனு. இந்த கீழே இருக்கிற 3 பீடுக்குள்ளே நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ ஸ்டெப் 2 லெஃப்ட் சைடில் எங்கிட்டு ஒயிட் எடுத்திருக்கீங்களோ அதே சைடே நம்ம ஒயிட் போட்டுக்கலாம். 2 ஒயிட் 2 க்ரீன் எடுத்திருக்கேன். இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி சுருண்டும். பட் அது பிரச்சனை இல்லை. நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அது சரி பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஒயரில் நைலான் ஒயரில் பண்ணும்போது இதுக்கு ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டி. ஸ்டெப் 3 இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் வர சைடே நம்ம ஒயிட் போட்டுடணும். அந்த சைட் போட்டோம்னா க்ரீன்லேருந்து போடணும். புரியறதுக்காக இப்படி காட்டுறேன். ஸ்டெப் 3ல் வந்துட்டு நமக்கு 3 ஒயிட் அண்ட் 2 க்ரீன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கிராஸ் பண்ணும்போதுட்டு இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 க்ரீனில் மட்டும் நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட்டில் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ பார்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் சீக்வென்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒயிட்டுக்கு பதிலாக 3 ஒயிட்டுக்கு பதிலாக 1 பிளாக் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிளாக் 2 ஒயிட் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 க்ரீனுக்கு அப்புறம் இந்த சீக்வென்ஸ் ரவுண்ட் சீக்வென்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் சீட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்ட் சீக்வென்ஸ் இல்லைன்னா இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பதிலாக ஒரு பிளாக் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது போட்டுட்டு திருப்பியும் இந்த சீக்வென்ஸ்குள்ளாரையே வரணும்.
இதுலேயே வந்துக்குவோம். வந்தோன்னா நமக்கு இந்த ஐ பார்ட்டு இங்கே மேலே வரும். இப்போ இந்த மாதிரி இருக்குது நமக்கு. இப்போ திருப்பியும் இதை வந்து இந்த ஒயிட் கலருக்குள்ளார க்ராஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும் நமக்கு. இந்த ஐ பார்ட்டு தனியாக தெரியும். இந்த ரவுண்டு இது இல்லை அப்படின்டாக்க மட்டும் நீங்கள் வந்து நார்மல் பிளாக் கலரே ஒன்று அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 5. 2 white, 1 orange and 3 green. இதை cross பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நமக்கு சுருண்டு சுருண்டு வரும். அது ஒன்று தான் பிரச்சனை. பட் அதை அடுத்து விட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருக்கலாம். ஃபைனலி அந்த கம்ப்ளீட் பண்ணும்போது அதெல்லாம் சரியாயிடும். ஸோ நீங்கள் அதை வச்சு டென்ஷன் ஆக வேண்டாம் நைலான் ஒயரில் பண்ணும்போது. ஸ்டெப் 5 என்ன போட்டோமோ அதே தான் ஸ்டெப் 6, 7க்கு சேம் பீட் தான். இப்போ ஸ்டெப் 6 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே தான் போட்டிருக்கேன். 2 white, 1 orange, 3 green. ஸ்டெப் 7 திருப்பியும் அதே இதை தான் போட்டிருக்கேன். ஸ்டெப் 8 1 white, 1 orange, 3 green. Step 8. Step 9 1 white, 1 orange, 1 green. இதை தான் சொன்னேன் இப்படி சுருண்டுக்கோன்னுட்டு. அது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் தெரியும். பட் இட்ஸ் ஓகே. நம்ம அட் த எண்டில் அதை சரி பண்ணிக்கலாம். ஸ்டெப் 10ல் 1 orange and 1 green. ஸ்டெப் 11 லெஃப்டில் ஒரு ஆரஞ்ச், ரைட்டில் ஒரு ஆரஞ்ச், க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்ச் எடுத்திருக்கேன். சென்டரில் க்ராஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ ஒவ்வொரு சைடாக நம்ம டெயில் பார்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரைட் சைடு எடுத்திருக்கேன். 4 பீட் எடுத்திருக்கேன். 4 பீட் எடுத்துட்டு 1 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 3 பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். இது டெயில் பார்ட்டு. நல்லா பக்கத்தில் வச்சு இழுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே போல் இப்போ லெஃப்ட் சைட்லேயும் நான் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கும். திருப்பியும் இதுலேயே கிராஸ் பண்ணி
சாரி, இப்போ இந்த இதில் இருக்கிறோம்ல, திருப்பியும் நம்ம இந்த 2 பீடுக்கு 2 சைடுமே ஒயரை கொண்டு வரணும். ஸோ நான் திருப்பியும் இதுலேயே க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிறேன். வந்த மாதிரியே திருப்பியும் அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த க்ரீன் அண்டு ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பீடுக்கு நம்ம போயிடுவோம். இங்கே வந்தாச்சு. ரைட் சைடு ஒயர் கொண்டு வந்துட்டேன். அதே போல் லெஃப்ட் சைடும் அந்த மாதிரியே ஒயரை கொண்டுட்டு வந்துடுவோம். இப்போ ஃபிஷ்ஷோட ஒரு பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு சைடு. இப்போ இதே சேம் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இதை அப்படியே நம்ம திருப்பி வச்சு பேக் சைடில் இந்த சைடு இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணமோ இப்போ கீழே இருந்து மேலே போவோம். இப்போ இங்கே வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்கு இல்லையா, நம்ம அதை ரிப்பீட் பண்ண போகிறோம். இங்கே க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்குது. நான் அடுத்து க்ரீன் அண்ட் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அது அதே இடத்துல அப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம எதுலேயும் ஜாயின் பண்ண வேணாம், அப்படியே ரிப்பீட்டடாக க்ராஸ் பண்ணிகிட்டே வருவோம். நெக்ஸ்ட்டு க்ரீன், ஆரஞ்சு அண்டு ஒயிட்டு அது அப்படியே எடுத்து க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இதுக்கு க்ரீன் ஆரஞ்சுக்கு க்ரீன் ஆரஞ்சு போட்டோம். நெக்ஸ்ட்டு க்ரீன் ஆரஞ்சு ஒயிட்டு அதே மாதிரி இந்த சைடு போட்டுட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு 2 சைடுமே ஃபிஷ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு என்ன பண்ணணுமோ அதை ரிப்பீட் பண்ணுறோம். நமக்கு 2 ஃபிஷ்ஷாக தெரியும். இங்கிட்டு ஒரு ஃபிஷ்ஷு இங்கிட்டு ஒரு ஃபிஷ்ஷு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்டெப்ஸையும். அடுத்த லைன் 3 green 1 orange 1 white. அதுக்கடுத்து இந்த 3 green 1 orange 2 white 3 times ரிப்பீட் பண்ணிக்குவோம். இங்கிட்டு போட்ட மாதிரியே இந்த சைடும் போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த 3 லைன்ஸும் ஒரே ஸ்டெப்பாக போடுவோம் இல்லையா, அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஐ பார்ட் ஆட் பண்ணோம் இந்த சைடும். அதே போல் 3 பீடு ஒயிட்டு 2 க்ரீன் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு க்ரீனில் மட்டும் க்ராஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஐ பார்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 க்ரீனில் மட்டும் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 க்ரீனுக்கு அப்புறம் ஒரு ரவுண்ட் சீக்வென்ஸ் அண்டு 1 பிளாக் எடுத்திருக்கேன். பிளாக்கை விட்டுட்டு திருப்பி இந்த ரவுண்ட் சீக்வென்ஸ்லேயே வந்து இந்த 3 ஒயிட் வழியாக வெளியே வந்துடுவோம். இந்த இடத்துல நல்லா டைட்டாக இது பண்ணிக்கலாம். அப்போ தான் ஐ பார்ட் வந்து ஃபிஷ்ஷோட பார்ட்டோட ஒட்டி வரும். செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அது ஒட்டி வந்துருச்சான்னு. அந்த லைனில் ஒயர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கணும். டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். இது நம்ம அழுத்தினோம்னா நமக்கு வந்து ஈக்குவலாக தெரியும். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த லைனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பியும் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட்டு 2 ஒயிட் 2 க்ரீன் அப்படியே மவுத் பார்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட்டு 2 க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன்.
நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக 2A2 ஆரஞ்சு இருக்குது, அதை போட்டு இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. 2 ஆரஞ்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா தெரியும், இங்கிட்ட ஒரு பார்ட் இருக்குது, இங்கிட்ட ஒரு பார்ட் இருக்குது. இப்படியே பெரட்டி காட்டுறேன். ஃபிஷ்ஷோட ஒரு சைடு, இது அனதர் சைடு, ரெண்டுத்துக்கும் சேர்த்து சேம் டெயில் தான் இருக்கும், ஒரே டெயில் தான். இப்போ நம்ம இது ரெண்டையும் ஒன்றா வச்சு ஜிக்ஸாக்காக வீவ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக பார்த்து ஈக்குவலாக அழுத்தி விட்டு இப்படி அழுத்தினோம்னா நமக்கு அது நேராக தெரியும். அந்த டைமில் நம்ம கரெக்டான லைனில் ஃபாலோ பண்ணிக்கணும். இது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வயரில், மெட்டல் வயரில் வீவ் பண்ணுங்க. நான் வந்துட்டு நைலான் ஒயர் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது ஃபினிஷிங் கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறேன். ஒன்றா வச்சு இதில் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு 2-3 லைன் கரெக்டாக வீவ் பண்ணிட்டோம்னாலே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஃபிஷ் கொஞ்சம் மடங்காது, நமக்கு அதனால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துடும். இங்கே இருந்து இந்த சைடு கிராஸாக கொண்டுட்டு போகணும். நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சில் இருந்து இந்த செகண்டுக்கு போகணும். இங்கே கிராஸ் பண்ணிட்டு இங்கே கொண்டு வரணும். ஸோ இப்படி ஜிக்ஸாக்காக நம்ம போயிட்டு இருக்கணும். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, 2 3 அப்படியே 3 4 அப்படிங்கிறது ஜிக்ஸாக்காக நம்ம க்ராஸ் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு பண்ணும்போது புரியும் எப்படி பண்ணால் நமக்கு வீவிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரிப்பீட்டடாக அதே தான் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே ஃபஸ்ட் லைனில் இருக்கேன். இப்போ நான் ஆப்போசிட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் லைனுக்குள்ளார நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சில் இருக்கேன். ஆப்போசிட்டில் இருக்க நெக்ஸ்ட்டு லைனில் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த சைடு திருப்பியும் ஆப்போசிட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் லைன் இருக்கிற லைனுக்கு அடுத்த லைனில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது நமக்கு மூவிங் ஆகாமல் கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனில் இருந்து ஆப்போசிட்டில் இருக்க தேர்ட் லைனுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் அதே போல் தான், அங்கிட்டிருந்து எதில் க்ராஸ் பண்ணமோ அதே லைனுக்குள்ளே நம்ம திருப்பியும் க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தெரியும், பட் நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். செய்யும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொரு லைனாக க்ராஸ் பண்ண பண்ண மேலே உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், மடங்காமல் இருக்கும். உங்களுக்கு பார்க்க செய்யும்போது அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதே போல் இது வரைக்கும் ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு மடங்காத ஈஸியாக ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி வந்துருச்சு. இன்னும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது இயரிங்காக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், பெண்டன்ட்டு இல்லைன்னா ஜிப்பர் பேக்கில் வந்துட்டு டிசைனாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டாகவும் நமக்கு இருக்கும், ஆனால் ஸ்டிஃபாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா நிற்க வச்சா நிற்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.